என்னமா கலட்டா இது? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கூட இல்லையே. கிருஷ்ணர் பாதம் போட்டு வச்சிருக்க. நம்ம வீட்டுக்கு சின்ன கிருஷ்ண வர போறான்ல, அதுக்குதான். என்னம்மா லட்சுமி எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா? நீ முழுகாம இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அவ ஆடுறது மட்டும் இல்லாம வீட்டுல எல்லாரையும் பாடாப்படுத்திட்டு இருக்கா. உனக்கு குழந்தை பிறந்துட்டா அவனை தரையிலேயே விட மாட்ட போல இருக்கு. ஒரு நிமிஷம் கூட விட மாட்டேன். பால் கொடுக்க மட்டும் அக்கா கிட்ட கொஞ்ச நேரம் கொடுப்பேன், அவ்வளவுதான். போதும்பா, அதுக்காக குடுக்கறேன்னு சொன்னியே, சந்தோஷம். தினமும் குங்குமப்பூ போட்டுதான் பால் குடிக்கணும். அப்பதான் புள்ள தங்க புஷ்ப மாதிரி பிறப்பான். இல்லன்னா கருப்பா பிறந்துடுவான். அப்புறம் நம்ம எருமை கண்ணு குடிக்க தம்பி மாதிரி சொன்ன கேளு. ஜாக்கிரதை, மெதுவாமா. என்னப்பா வீடு பூரா கோலம் போட்டு வச்சிருக்காங்க? அதான் மாமா, எனக்கும் தெரியல. பார்வதி, என்ன கோலம் எல்லாம் போட்டு அமக்கலப்படுத்தி வச்சிருக்கீங்க? என்ன விசேஷம்? விசேஷம் தாங்க. நம்ம பெரிய பொண்ணு. என்ன? அந்த சந்தோஷமான விஷயத்தை அப்பாவுக்கு மாமாக்கும் நான் தான் சொல்றேன். அப்பா, அக்கா அம்மாவாக போறா. இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்ல போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அம்மா, நீ 16 பெத்து வாழணும். உனக்கு என்ன வேணும் சொல்லுமா. உங்க பொண்ணா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம்பா. ஜென்ம ஜென்மத்துக்கும் உங்களுக்கே நான் பொண்ணா பிறக்கணும்பா. நீ நல்லா இருக்கணுமா. என்ன மாப்பிள, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சுமதி கர்ப்பமா இருக்கா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எங்க எல்லாரையும் விட நீங்க தான் சந்தோஷமா இருக்கணும். நீங்களே சோகமா இருந்தா எப்படி? அது சோகம் இல்ல மாமா, பயம். பயமா? அந்த கடவுள் இப்பவே 3 வாட்டி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டான். இந்த தடவை அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு நினைச்சா. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் மாப்பிள. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். எல்லாத்தையும் அந்த பகவான் பாத்துக்குவாரு. ஏய், அத கொண்டு போய் கொட்டிட்டு வயக்காட்டுக்கு போய் தண்ணிய பாய்ச்சிட்டு வா. சீக்கிரம். உனக்கு எதுக்குதான் இந்த வேலை? பாரு, உடம்பெல்லாம் எப்படி அடிபட்டு வீங்கி போய் கிடக்கு. கஷ்டப்படாம கப்பு தூக்கி கொடுத்துருவாங்களாக்கும். கொல்லாத கப்பு. ஏமா, உன் பேர் என்ன பெருசா சாதிச்சு கிழிச்சுட்டானு அவனுக்கு உத்தரம் கொடுத்துட்டு இருக்கிற? அத கொஞ்சம் நிறுத்திட்டு எனக்கு கஞ்சி எடுத்து வைக்கிறியா? வைக்கிறேன்ப்பா. சீக்கிரம் வா. ஆஹா, அங்க பாரு, சின்னவன பாரு. எங்க? இதோ இங்க, இப்படி வந்து பாரு. இவனு இருக்கானே, படிப்பை தவிர எல்லா சேட்டைகளையும் செய்ய வேண்டியது காவாணி பயிரை சேர்த்துக்கிட்டு ஊர் சுத்த வேண்டியது. அவன் போசப்பட்டியா பெரிய கலெக்டர் மாதிரி. ஆமா, அவனுக்கு எப்படிமா சோத்த போடுற? தட்டுலதான். அதான்டா, எப்படி வெக்கம் இல்லாம திங்கிறேன்னு கேக்குறேன். பாத்தியா பாத்தியா அவன? இவன் உருப்பிடுவான்ற. உருப்பிட மாட்டான், உருப்பிடவே மாட்டான். இந்த மாதிரி ஊர் சுத்தனவெல்லாம் என்ன எங்களுக்கு தெரியாது. விடுறா. எல்லாருக்கும் இழைச்சவன் பிள்ளையார் கோயில ஆண்டிங்கிற மாதிரி என்னையும் என் பேரனையும் பார்த்தா அவனுக்கு எப்பவும் இலக்காரம் தான்டா. வாயை திறந்தா போதுமே, பழமொழி அள்ளி விட்டுருவிய. உனக்கு பதில் சொல்ல முடியாதவனுக்கு நிறைய பேர் என்ன பார்த்தாலும் ஓடுறானுக்கு தெரியுமா? பழமொழி இல்லாத பேச்சும் பொம்பளை இல்லாத வீடும் அழகா இருக்குதுடா அப்பு. அவன் மேல தப்பு கண்டுபிடிச்சு குறை சொல்றதே அவனுக்கு வேலையா போச்சு. எப்பா, இந்த கப்ப பாரு பாரு, எவ்வளவு அழகா முத்தம் குடுக்கற மாதிரி இருக்கு பாரு. இது பாக்குறதுக்கு அழகா முத்தம் குடுக்கற மாதிரி தான் இருக்கு. ஆனா பின்னாடி இது நமக்கு சோறு போடுமா? அவன் படிக்காம விட்டா நாளைக்கு கூலி வேலை செஞ்சு மாடு மேய்க்க வேண்டியதான். வாண்டாண்டா வாண்டாண்டா, உனக்கு எதுக்குடா சொல்ல இதெல்லாம்? நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வர வழிய வாண்டாம் வாண்டாம்பா. நான் சொல்றது கேளு, இதெல்லாம் வேண்டாம். நல்லா படிப்போம், நல்ல பிள்ளை. அட்டிங்கொப்பம் அவனை கொப்பம் முன்னாடி நடிக்கிறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. அவனை திட்டாதமா, ஒண்ணும் நடிக்கல. இவனுக்கு இருக்கிற புத்தி பெரியவனுக்கு இருக்க வேண்டியதானே? அவனுக்கு என்னடா, அவங்க தாத்தா மாதிரி பத்திரமாத்து பவுனு. ஆமா, பவுனு தான். நீ எங்க அப்பனை கிராம் கணக்குல வித்த, நாங்க இப்ப இவனை கிலோ கணக்குல தான் விக்கிறோம். டேய் சீனு, நீ கப்பு வாங்கிட்டு வந்த உடனே உன்னை கட்டி பிடிச்சு முத்து கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சுடா. ஆனா அப்படி செஞ்சா நீ எங்க படிப்புல போட்டு விட்டுடுவோன்னு பயமா இருக்குடா. அதனாலதான் அப்படி செய்யல. சாரதா, நம்ம பிள்ளை பாரு பாரு, எவ்வளவு பெரிய கப்பு வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. எல்லாரும் ஒழுங்கா டிக்கெட் எடுங்கடா. அப்புறம் பூமாதி வளர்க்க போறா. நீங்க எல்லாரும் வாயலிக்க போறீங்க. டிக்கெட் எடுங்கடா. ஏப்பா தம்பிகளா, உள்ள கடல் மாதிரி இடம் இருக்கு, வந்து உட்கார வேண்டியதானே? நீதான் கடல்னு சொல்லிட்டல்ல, எனக்கு நீச்சல் தெரியாது. உள்ள வந்து மூச்சு திணறி முங்கி செத்துனா என் தாத்தாக்கு நீயா பதில் சொல்லுவ? இதுங்க எல்லாம் பிறந்ததுக்கு பதிலா அவங்க ஆத்தா சீத்தலை சாத்தனார் மாதிரி இது டைத்தலை சாத்தனார் மச்சான். நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏறுங்கல்ல
அரைச்சு முடி வீட்டுல வைக்கலாம் நேர பஸ்ல ஏற்றிட்டேன் இங்க வச்சிருக்கலாம் எத்தனை பொண்ணு எங்க சொத்து மாமா மாமா கண்டிப்பா கை வைக்காத கருமாந்திரம் பிடிச்சவன் சரி நீ வந்தாதப்பா இவங்க எல்லாம் அடக்குறாங்க இல்ல பஸ்ஸை பிரிச்சு வித்துறாங்க இவ்வளவு டிக்கெட் தம்பி டிக்கெட் அண்ணா ஒரு அரை டிக்கெட் கொடுங்க பின்னாடி மாமா தடை பண்ணானே டிக்கெட் நம்ம ஏமாத்த போறீங்க டேய் வந்து டிக்கெட்ரா சரி சரி ஒரு அரை டிக்கெட்ட கொடு மாமா உனக்கு அதுக்கு அரை டிக்கெட் ஏன் அந்த பையனுக்கு மட்டும் கொடுத்தல அவன் அரை பேண்ட் போட்டுக்க அதனால அவனுக்கு அரை டிக்கெட் நீ ஃபுல் பேண்ட் போட்டுக்க அதனால உனக்கு ஃபுல் டிக்கெட் ஆஹா ஏன்டா அவசரப்பட்ட கையை அங்க வைக்கிறா எனக்கு டிக்கெட்டே வேண்டாம் டேய் நீ என்ன ஐடியா பண்ணேன்னு தெரிஞ்சு போச்சு அப்பா டிக்கெட் டபுள் எடுத்துறேன் நீ பாப்பா போய் புடிங்கடியா அது டிக்கெட்டே எடுக்காம இருக்கிற என்ன புதுசு புதுசா ஐடியா கண்டுபிடிக்கிறாங்கப்பா முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன் பின்னாடி இடிக்குது இல்ல பஸ்ல என்ன ஒழுங்கா நிக்கணும் தெரியாது என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் இடிக்கிறதுக்காக தான் பஸ்ல வரீங்களா உன்னையெல்லாம் வீட்டுல படிக்க அனுப்புறாங்களா இல்ல இடிக்க அனுப்புறாங்களா பாவண்டி லட்சுமி தலையில இல்லப்பா எல்லாம் அண்ணன் மேட போறீங்களா என்னடி இவன் இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்கிறான் டேய் மச்சான் காலியா இருக்கிற பஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கூட்டமா நெரிசலா இருக்கிற பஸ்ல எதுக்குடா ஏறறோம் எல்லாமே ஒரு அஜால் குஜால் அமத்தல கிடைக்குதானடா பின்ன என்னடா அவன் புத்த மாதிரி பேசிட்டு இருக்கான் எனக்கு மட்டும் இந்த சான்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா அவனை மசக்கு போட்டுறலாம் பயப்படுறான் ச்சே ஏப்பா சீனு எப்பவுமே இது மாதிரி டயலாக் எல்லாம் பொம்பளை தானே பேசுவாங்க அதே திருப்பி நீ பேசுற எப்பயும் அவளுங்க தான் பேசணுமா ஒரு சேஞ்சுக்கு நாங்க பேசக்கூடாதா பேசாத ஊது ஓகே முதல்ல சிப்ப போடு மாமா ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க பஸ்ல நடந்ததை நினைச்சிட்டு இருக்கியா விடு அந்த கிறுக்கு பையன் எப்போ அப்படிதாண்டி லட்சுமி உன்னையே பாக்குறாடா அடிங்க பள்ளிக்கூடத்துக்கு வருது படிக்கிறதுக்கா இவளுக்கு பாக்குறதுக்கா டேய் சீனு மறுபடியும் திரும்பி பாக்குறாடா அவனையே பாக்குற வாடி அடிங்க ஆளுக்குனா பொறுக்கீங்கடா பின்னாடி தேவைப்படும் ஏய் பவானி உன் தாவணி சூப்பர் போடா லோஃபர் ஓகே ஜெனிஃபர் ஏய் போடா இடத்துல உட்காருங்கடா போய் மாப்ள இங்கடா பேசிட்டு இருக்குது போ Hi students good morning good morning now you sit up welcome to our science class இன்னைக்கு நாம பார்க்க போற சப்ஜெக்ட் botany botanyனா தாவரங்களை பத்தின பாடம் முக்கியமா சொன்னனா மனுஷனுக்கு தேவையான நிறைய பொருட்கள் தாவரங்கள்ல இருந்து தான் கிடைக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி கூட தாவரத்துல இருந்து தான் கிடைக்குது டேய் டிவில கம்பேர் ஆக மாட்டீங்களா டீச்சர் ஆனா இப்படி தான்டா இருக்கும் சைலன்ஸ் எதுக்கு சிரிக்கிறீங்க இப்போ நம்ம ப்ரோகிராமோட அடுத்த ஐட்டம் லீஃப் லீஃப்னா இலை அதோட பாகங்களை பத்தி இப்ப தெரிஞ்சுக்க போறோம் ஏய் அப்பம் பண்ண தப்பல Stop it! ராமகிருஷ்ணா நீ பென்சிலுக்கு சின்னவ பேனாக்கு பெரியவ உன் பாட்டையெல்லாம் பாடுறதுக்குன்னு ஒரு தனி ப்ரோகிராம் வச்சிருக்கேன் அந்த ப்ரோகிராம்ல வச்சுக்கலாம் இப்ப நான் ஒரு இலை வரைய போறேன் எல்லாரும் டீப்பா அப்சர்வ் பண்ணுங்க ஓகே You naughty guys நான் பார்க்க சொன்னது இத சைலன்ஸ் டேய் மச்சான் அங்க பாரு 2 பீஸ் ஜாக்கெட் பின்னால தெரியுது பிராக்கெட் குறி வச்சு அடிச்சனா உனக்கு இருக்குது சாக்லேட் அடடா நாசமா போனவங்களா வெளியில வருவீங்களா வெச்சுக்கிறேன் மச்சான் எண்ணி வச்சு சொல்றா ஏய் போடுறா போடுறா போடா கலக்க
சூப்பர் மச்சான். ஏய் இந்த விளையாட்டு மட்டும் ஒலிம்பிக்ல வச்சாங்கன்னு வெச்சுக்கோ, இந்தியாவுக்கு கோல்ட் மெடல் முதல்ல நாம தான் வாங்கிட்டு வரோம். விளையாட்டு நட வேண்டி கிடக்கு, கிளாஸ் நடந்துட்டு இருக்குல. டேய் நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் சாதாரண விளையாட்டு இல்ல. அந்த பாஸ்கெட் பால் மாதிரி இது ஜாக்கெட் பால். அந்த கூடையில போடலாம். இதுல ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு பேசி. டேய் அவ்வளவு பேசுறல, தைரியம் தான் போட்டு காட்ட பாப்போம். பெரிய கம்ப சூத்திரம் சொல்ல மச்சான் எவனால முடியாதுடா, வெறும் பேச்சு மட்டும் தான்டா. ஏய் நக்கலா, யார பாத்து முடியாதுன்னு சொன்ன? இந்த போடு போடுடா. எந்த ஜாரி மேலடா போடணும்? லட்சுமிக்கு போடு. ஏய் சீனு உன்னை குறி பாக்குறான்டி. பாக்கட்டும். ஏய் போட போறான்டி. ஓகே गाइस. சீனு லட்சுமி stand up and come here. நான் சீரியஸா பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பாடத்தை கவனிக்காம ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன விளையாட்டுத்தனம்? இதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? கிளாஸ் ரூம கிரவுண்டா நினைச்சு ரெண்டு பேரும் விளையாடுனதுக்காக ஒருத்தர் தலையில இன்னொருத்தர் கூட்டணும். ஜெனரலா லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்வாங்க. ஆனா இப்போ இங்க நடந்திருக்கிற தப்புக்கு ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். சீனு கொட்டுடா. என்னடா ஆம்பளை நீ கொட்ட சொன்னா தடவிக்கிட்டு இருக்க? லட்சுமி சீனு மூளை கலங்கி போணும். கொட்டு. கம் ஆன். 1 ஏய் செல்லையா, என்னய்யா? இங்க வா. வந்துட்டோங்கய்யா. என்னங்கய்யா? இந்த 2 லோடு தேங்காய் மட்டும் வீட்டுல இருக்குது. அப்ப மிச்ச காயெல்லாம் என்னங்கய்யா பண்ண போறீங்க? உங்களுக்கு நாங்க சொன்னது மட்டும் செஞ்சா போதும். தேவையில்லாத விஷயம் தலையிட்ட கழுவுறது கூடிய கை இருக்காது, கட் பண்ணிடுறேன். போய் வேலையை பாரு. செஞ்சிடுறேன் ஐயா. போயா அந்த ஆளு தான் கழுத்து இருக்கானா, நீ வேற சீக்கிரம் போயா. உனக்காக தான் காத்துட்டு இருக்காரு. பேட்டர் எங்க ஓடியா? வணக்கம் சின்னையா. வணக்கம். ஏன் லேட்டு? பணத்தை கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கையா. என்ன வியாபாரங்க இது? வாங்கறதுக்கும் விக்கிறதுக்குமே சரியா இருக்கு. கையில ஒண்ணும் நிக்க மாட்டேங்குது. நம்ம நாட்டுல எந்த வியாபாரி நிறைய லாபம் வந்து உண்மையை ஒத்துக்கிறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், என் சரக்கு ஒரே ரேட்டு தான். உங்களை பத்தி தான் தெரியுமே சின்னையா, எல்லாத்துலயும் கட் அண்ட் ரைட்டா இருப்பீங்கன்னு. ஏண்டா செல்லையா, இந்த தடவை தேங்காய் வெட்டெல்லாம் எப்படி இருக்கு? காப்புலாம் நல்லா தாங்கயா இருந்துச்சு. ஆனா காய் எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு. போன வாட்டி 4 டிராக்டர் வந்துச்சுங்க. இந்த வாட்டி 2 டிராக்டர் தான் வந்திருக்கு. ஐயா சின்னையா பத்தி ஒரு விஷயம். வாய முடுறா, நான் கேக்குறதுக்கு பதில் சொன்னா போதும். போய் உன் வேலையை பாரு. மாமா, இந்த வெட்டில தேங்காய் ஏன் கம்மியா இருக்குன்னா? மாப்பிள, நீங்க ஒண்ணும் சமாதானம் சொல்ல வேணாம். அவன் சொன்னதை ஒண்ணும் பெருசா எடுத்துக்காதீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை மாப்பிள்ளையா பாக்கல, என்னுடைய மகனா தான் பாக்குறேன். வாத்தியார்கிட்டே வாட்ச் கேக்குற முத ஆள் நீயா தான் இருப்ப. ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்கலையா? கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். ப்ளீஸ் சார். சார் வாங்கின மாதிரியே திருப்பி கொடுத்துடணும். கண்டிப்பா கொடுத்துறேன் சார். எடுத்துட்டு ஓடிடாத. போ. தேங்க்யூ சார். நீயே வச்சுக்க. ஐ கீதா. வணக்கம் சார். வணக்கம் சார். முத்துகிருஷ்ணன் இல்ல சார், ராமகிருஷ்ணன். ஏதோ ஒரு கிருஷ்ணன். ஏன்டா இப்படி பண்ண? சார் உங்களை பார்த்த மரியாதை மனசுல பொங்கிருச்சு சார், அதனால. ஐயோ மரியாதை எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல பிரேக்க புடி. புடிங்க சார். ஐயோ சாரி சார். சாரியாவது பூரியாவது தருதலைக்கு பிறந்தவனே, நான் என்னடா பாவம் பண்ணேன்? பிரேக்க பிடிக்கிறத பைய பிடிக்க வேண்டியதானே? முதல்ல கைய பிடிங்க சார். என்ன சார் டிடிஎச் சவுண்ட் எல்லாம் கேக்குது? நீ மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இருக்க. இருக்கிற 2 எலும்பி ஒட்டி பாக்குறேன். இத பாரா, என் முன்னாடி இன்னொரு தர சைக்கிள்ல வரக்கூடாது. அதையும் மீறி வந்த பின்னு கட்டிடுவேன். போடா. ஐயோ சரசு, ஐயாவுக்கு ஆம்லெட் போடும்போது எனக்கு ஒண்ணு சேர்த்து போடு. சரியா? ஏய் நில்லு. எங்க எடுத்துட்டு போற? சமையல் கிட்டுக்குமா? எதுக்கு? ஐயா ஆம்லெட் போட சொன்னாருமா. ஐயா தான் சொன்னார்னே வச்சுக்கோ. உனக்கு புத்தி இல்லையா? நம்ம குழந்தைக்கு ஒரு நியாயம், அது குழந்தைக்கு ஒரு நியாயமா? தாய்மைங்கிறது நமக்கா இருந்தாலும் அதுக்கா இருந்தாலும் ஒண்ணுதான். நாம எப்படி குழந்தைங்களுக்கா ஆசைப்படுறோமோ அதே மாதிரிதான் இதுங்களும் ஆசைப்படும். தாய்ப்பாசம் தான் உலகத்திலேயே சிறந்தது. பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுங்களோட குழந்தைய சாகடிக்க பாக்குறியா? இனிமே இந்த மாதிரி பண்ணாத. ஜாக்கிரதை.